ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்துட்டு போட்டிருந்தேன். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபன்னியாக வந்துட்டு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சங்கத்தமிழன் அப்படிங்கிற ஒரு சேனல். அவர் வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காரு அப்படின்னா, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன படிக்கிறீங்கன்னா, நான் வந்துட்டு டிப்ளமோ ட்ரிபிள் இ வந்துட்டு முடித்தேன். 10th முடிச்சுட்டு வந்துட்டு டிப்ளமோ ட்ரிபிள் இ வந்துட்டு முடித்தேன். நான் டிப்ளமோ முடிச்சு வந்துட்டு 3 வருஷம் ஆகுது. ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு ஜாப் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு பார்ட் டைமாக தான் வந்துட்டு யூடியூப்பை வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல் டைம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு சங்கத்தமிழன் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு பார்க்கலாம், வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சேனலுக்கும். ஓகேங்களா? செகண்ட் வந்துட்டு மியூசிக் ஃபார் லைஃப் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் எப்படி வந்து ரீச் பண்ணீங்க, அதை வந்துட்டு ஒரு ஃபன்னியாக வந்துட்டு எங்களுக்கு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுங்க. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் அதை ஒரு ஃபன்னியாக வந்துட்டு நான் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து கொண்டு வரதுக்கு அந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன். மியூசிக் ஃபார் லைஃப் அப்படிங்கிற ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணலாம்னாலும் அவங்க சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜீவா ரவி அப்படிங்கிற ஒரு சேனல். அவங்க வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிற பட்சத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஜீவா ரவி அப்படிங்கிற ஒரு சேனலை போய் பார்க்கலாம் அப்படின்னா அவங்க சேனலை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாலாவது வந்துட்டு நாவா எடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். நாவா எடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு நிறைய தலைவலி வந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன். மானிட்டேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு நாவா எடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் போய் சப்போர்ட் பண்ணனாலும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு HK அப்டேட்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யானை மேலே ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. யானை மேலெலாம் நான் ட்ராவல் பண்ணதில்லைங்க. நான் வந்துட்டு யானையை பார்த்தாலே 10 அடி பேக்கில் தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நம்மளை தூக்கி தூரம் எரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். யானை மேலாம் ட்ராவல் பண்ணதில்லை. தூரம் வந்து பார்க்குறதோட சரி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கூலில் காலேஜ் டேஸில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த விலங்கு ட்ராயிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கற்று எழுதுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா எழுதுறதோட வரைகிறதோட சரி, போய் ட்ராவல் பண்ணதெல்லாம் இல்லை அந்த யானை கூடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை சாட்டர்டே வந்துட்டு ஃப்ரெண்டோட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு உங்கள் சேனலையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.